இன்றைய தினம் இந்த வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாம் படிக்கக்கூடிய பாடம் நியாயப்பிரமாண யுகம். அதிலே தேவன் கொடுத்த உடன்படிக்கைகளிலே 3 உடன்படிக்கைகள் இந்த நியாயப்பிரமாண யுகத்துக்குள்ளாக வரும். மோசேயின் மூலமாக கொடுத்த உடன்படிக்கை, அதே உடன்படிக்கை 40 வருஷங்கள் கழித்து அதன் பின் சந்ததியிடத்திலே மீண்டும் ஒருமை ரினிவல் செய்யப்பட்டது. அது ஏன் அப்படி நடந்தது, அதனுடைய காரணங்கள் என்ன, இதையெல்லாம் நாம் அந்த மோசேயினுடைய உடன்படிக்கையிலிருந்து நாம் சரியாக படிக்கலாம். இந்த நியாயப்பிரமாண யுகம் ஆரம்பம் யாத்ராகமம் 12வது அத்தியாயத்தில் இருந்து, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறியதிலிருந்து ஆரம்பித்து குறிப்பாக மோசேயிலிருந்து கிறிஸ்து வரைக்கும், கிறிஸ்து அதனுடைய முடிவாக நியாயப்பிரமாண யுகத்தின் முடிவாக வந்தார். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் யோவான் ஸ்நானகன் காலம் வரைக்கும் என்று நாம் சொல்லலாம். என்றால் மத்தேயு 11:13 இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்கிறார். மத்தேயு 11:13 வசனத்திலே நாம் பார்த்தால், யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரை பரலோகம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டு என்று சொல்லுகிறார். இதே லூக்கா 16வது அத்தியாயத்திலே 16வது வசனத்திலேயும் இன்னொரு இடத்திலே இதை இப்படியாக சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன வாக்கியங்கள் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது, யாவரும் அதில் பலவந்தம் பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஸோ அந்த காலம், நியாயப்பிரமாண காலத்தினுடைய முடிவு யோவான் ஸ்நானனுடைய ஆரம்பம் முதல் கிறிஸ்து அதனுடைய முடிவாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று. இந்த காலகட்டத்தை குறித்து தான் வேதாகமத்திலே அதிகமான பகுதி இதை குறித்து தான். ஓல்ட் டெஸ்டமென்ட் முழுவதுமே ஆதியாகமம் முடிந்து யாத்ராகமம் 12வது அத்தியாயத்தில் ஆரம்பித்தால் மத்தேயு, மார்க், லூக்கு, யோவான் வரைக்கும் கூட அந்த நியாயப்பிரமாண யுகத்துக்குள்ளாகத்தான் போகிறது. மிகப்பெரிய காலம். இவ்வளவாக ஒரு பெரிய பகுதியை தேவன் கொடுக்க வேண்டியது என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவன் எவ்வளவாக கிருபையாக இறங்கினார் என்பதையும், தேவனுடைய பரிசுத்தமும் எதிர்பார்ப்பு என்ன என்பதையும், ஜனங்கள் எவ்வளவு இடத்தில் அதை தவறினார்கள் அதை பார்த்து நாம் தவறாமல் இருக்கும்படியாக வேதாகமத்தில் இப்படித்தான் சொல்லப்படுகிறது. அவர்கள் விழுந்தது போல நாம் விழுந்து போகாதபடி இருப்பதற்காக எச்சரிப்பாக நமக்கு இது கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று. அதனால் இதில் பல காரியங்களை நாம் எச்சரிப்பாக எடுத்து நாம் கற்றுக்கொள்ள வர முடியும். இந்த யுகம் ஆரம்பத்திலே மோசேயின் மூலமாக தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். அதை செய்வதற்கு முன்னதாக எகிப்து தேசத்திலிருந்து அந்த ஜனங்கள் வெளியே வந்த உடனே சில காரியங்கள் நடைபெற்றது. யாத்ராகமம் 15வது அத்தியாயத்தில் பார்த்தால், அதை விட்டு வெளியேறி வந்த 3வது நாளிலேயே குடிக்க தண்ணி இல்லை. உடனடியாக முறுமுறுப்பு, எரிச்சல் வந்தது. இருந்த தண்ணீர் கசப்பான தண்ணீராக இருந்தது. தேவன் அந்த கசப்பான தண்ணீரை மாற்றி இனிப்பாக மாற்றி கொடுத்தார். ஒரு உதாரணமாக, உங்களுடைய பழைய கசப்பான வாழ்க்கையை நான் இனிப்பாக மாற்றி கொடுக்கிறேன் என்பதற்கு ஒரு அறிகுறியாக அதை செய்தார். ஆனால் அங்கு ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். 10 வாதைகளை தேவன் அங்கே செய்தார். சமுத்திரத்தை 2ஆக பிரித்தார். அக்கினி மேலாக நிற்கிறது. இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த தேவன் மேலே அந்த விசுவாசம் இல்லை, முறுமுறுத்தார்கள். அதற்கு பின்னதாக சாப்பாட்டுக்கு இல்லை என்று முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். உடனே ஆண்டவர் காடைகளை அனுப்பினார். அனுதினமும் அதிகாலையிலே அவர்களுக்கு மன்னாவை கொடுக்க ஆரம்பித்தார். அதற்கு பின்பு ஓய்வு நாளை அவர்களுக்கு கொடுத்தார். ஏனென்றால் 430 வருடங்களாக எகிப்தில் இருந்தீர்கள், உங்களுக்கு ரெஸ்ட் டே என்பதே கிடையாது. ஆனால் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 6 நாளைக்கு வேலை பாருங்க, 7வது நாள் ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா இரு. 7ஆம் நாள் சாப்பாட்டை நான் 6ஆம் நாளே உனக்கு 2 மடங்காக நான் கொடுத்துருவேன் என்று சொல்லி அந்த ஓய்வு நாளையும் அவர்களுக்கு கொடுத்தார்.
திரும்பவும் அவங்க அடுத்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தண்ணி இல்லை, சண்டை போட்டாங்க. மோசே கற்பாறையிலிருந்து கோலால் அடித்து தண்ணீரை வரவழைத்து கொடுத்தார், குடித்தாங்க. இவங்கெல்லாம் எகிப்திலிருந்து கிளம்பி வெளியே வர்றாங்க என்று தெரிந்து கொண்டு அமலேக்கு இவர்களை தாக்கி இவர்களை கொள்ளையடிக்க முயற்சி செய்தான். ஆரோன் ஊருடைய துணையோடு மோசே பாறையின் மேல் இருந்து ஜெபம் பண்ண யோசுவா ஜனங்களை கூட்டிக் கொண்டு யுத்தம் செய்து அவனை ஜெயித்தார். அமலேக்கு வம்சத்தாருடைய தொழிலே பிறரை கொள்ளையடிப்பது தான். பிறவியிலே இருந்து அவர்கள் சண்டை கண்டை போடுறத அடிக்கிறதெல்லாம் பெரிய ஆளுங்க. ஆனால் எகிப்திய இந்த தேசத்தில் இஸ்ரவேலர்கள் செய்ததெல்லாம் செங்கல் செய்கிற வேலை தான். அவங்களுக்கு சண்டையெல்லாம் தெரியாது. ஆனாலும் தேவன் அவர்களோடு இருந்ததுனால அவர்கள் கொண்டு ஜெயித்து வந்தார்கள். வந்த உடனே சீனாய் வனாந்திரத்துக்கு வராங்க. இதுக்குள்ளே எவ்வளவு நாள் ஆகி போச்சுன்னா 2 மாதங்கள். முதலாவது மாதம் 15ஆம் தேதி வெளியேறினாங்க. இப்போ 3வது மாதம் 1ஆம் தேதியில் சீனாய் வனாந்திரத்தில் நிற்கிறாங்க. இப்போ தேவன் மோசையை கூப்பிட்டு மோசையின் மூலமாக ஜனங்கள்கிட்ட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணணும், அதை என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாத்ராகமம் 19வது அத்தியாயத்தில் 1, 2, 3, 4, 6 வசனங்கள் வரைக்கும் படிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தை சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரம் சேர்த்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியதும் என்னவென்றால், நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தை என்றார். அதாவது நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன், அது இந்த மாதிரி இருக்கும், என்கிட்ட நீங்க பண்ணுனீங்கன்னா உங்களை இந்த மாதிரி ஆசீர்வதிப்பேன், போய் அவங்ககிட்ட ஜனங்கள்கிட்ட சொல்லுங்கிறாரு. 7வது வசனம், மோசே ஜனங்கள் மூப்பர்கள் எடுத்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாக கர்த்தர் சொன்னவைகளை செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னாங்க. ஜனங்கள் சொன்ன வார்த்தையை மோசே கர்த்தரிடத்துல போய் தெரிவிக்கிறான். அப்போது கர்த்தர் மோசே சொல்றாரு, நான் உன்னோட இறங்கி நான் உங்கள்கிட்ட உடன்படிக்கை பண்ண போறேன், ஆனா அதை அவங்க கண்டு என்னால் விசுவாசிக்கும்படியாக கார் மேகத்துல நான் இறங்கி வரேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்கிறார். 3 நாளைக்கு ஜனங்களை பரிசுத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். மோசே இறங்கி ஜனங்களை சொல்லுகிறார், பரிசுத்தப்படுத்துங்கள் 3 நாளைக்கு அப்புறம். யாத்திராகமம் 19 16வது வசனம், 3ஆம் நாள் விடியற் காலத்திலே இடி முழக்கமும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்காலசத்தம் உண்டாயிற்று. பாளையத்தில் ஜனங்கள் எல்லாம் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாயின் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிக மிக அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிக பலமாய் தொளித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசையை மலையின் கொடுமுடியில் வரவழைத்தார். மோசே ஏறி போனான். போன போதும் தேவன் அவங்ககிட்ட என்ன சொல்றாருன்னா, ஜனங்க யாரும் நீங்க எல்லையை கடந்து என்கிட்ட வந்துடாதபடிக்கு நான் பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தம் இல்லாமல் என் பரிசுத்தத்துக்குள்ள வந்தா அவங்க அழிந்து போயிடுவாங்க, அதனால அவங்களை உறுதியா எச்சரி அப்படின்னு சொல்றாரு. மோசே சொல்றாரு, மலையை சுற்றி எல்லையை குறித்து பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி இருக்கிறீங்க, ஜனங்களை யாரும் வரமாட்டாங்க. அப்போ சொல்றாரு மோசே நோக்கி, நீ கீழே இறங்கிப்போ, நீ ஆரோன்னு என்கிட்ட பேசிட்டு வரட்டும் என்று சொல்லிட்டு அங்கே இருந்து தேவன் அவர்களிடத்துல அந்த 20வது அத்தியாயம் பூராமே 10 கற்பனைகள் 10 கட்டளைகள் அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர் பேசுகிறார், ஜனங்கள் அதை கேட்கிறாங்க. கேட்டுட்டு 20வது அத்தியாயத்துல 18, 19 வசனத்துல ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகையிறையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசையை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள்.
மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடி தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்கும் தேவன் எழுந்தருளினார் அப்படின்னு சொல்றார். இங்க தேவன் அவங்களுக்கு சில கட்டளைகள் கொடுக்கிறாரு. 21வது அத்தியாயத்துல 1வது வசனத்திலிருந்து 23வது அத்தியாயம் முடிய சில கட்டளைகளையும் கொடுக்கிறார். இந்த கட்டளைகள் எப்படி என்றால், அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து இவங்களை ஒரு தேசமாக கொண்டு போகிறோம். ஒரு தேசத்திற்கென்று சட்ட திட்டங்கள் இருக்க வேண்டும். எனவே தேவனோடு உள்ள தனி உறவிலே ஒவ்வொரு மனிதனும் இருக்க வேண்டும். அந்த இஸ்ரவேலர் எல்லாருக்கும் அவர் குறிப்பா சொல்வது, தேவனோடு ஒரு தனி உறவில் இருக்க வேண்டும். அந்த உறவை கடைபிடிக்க அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் யாத்ராகமம் 20:1 26 வரைக்கும் அந்த 10 கற்பனைகள் அவனுக்கு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் 21:1 23:33 வரைக்கும் சோசியல் லா, மனிதர்கள் ஒருவரோடு உள்ள உறவிலே அவர்கள் நடக்க வேண்டிய முறை, சோசியல் லா அவர்களுக்கு கொடுக்கிறார். இது இரண்டையும் கொடுத்து பேசி முடித்த பின்பு யாத்ராகமம் 24வது அத்தியாயத்திலே இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றார் அவரு, மோசேயை நோக்கி நீயும் ஆரோனும் 24வது அத்தியாயம் 1வது வசனம். பின்பு மோசேயை நோக்கி நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேல் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் வர வேண்டாங்கிறாரு. மோசே தேவன் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி ஜனங்களுக்கு அறிவிக்கிறான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாக கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளும் இப்படி செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னாங்க. 4வது வசனத்துல படிக்கலாம். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படி 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். அதற்கு பின்புதான் மோசே ஆரோன் நாதாப் அபியூ இஸ்ரவேலோட மூப்பரை 70 பேரும் போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிறப்பைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்தருடைய அதிபதிகள் மேல் தன் கையை நீட்டவில்லை. அவர்களை தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அப்போது கர்த்தர் மோசேயை சொல்லி, நீ மலையின் மேல் என்னிடத்துல அங்கே இரு, நான் உனக்கு சில காரியங்களை நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் கொடுப்பேன் என்றார். ஸோ இவங்களுக்கு பாதி காரியங்கள் முடிந்து விட்டது. இந்த உடன்படிக்கை அவங்க எடுத்துட்டாங்க. அந்த உடன்படிக்கையாக சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும். சர்வாங்க தகன பலி என்பது என்றால், நீங்க சொன்ன இந்த காரியத்துக்கு என் முழு சரீரம், ஆவி ஆத்மா சரீரம் முழுமையாக நான் ஒப்பு கொடுப்பேன் என்பதற்கு அடையாளமாக முழுமையாக பலியாக கொடுப்பது சர்வாங்க தகன பலி. சமாதான பலி என்பது எங்களுக்கும் உமக்கும் இடையில் சமாதானம் இருக்கட்டும் என்பதற்காக சமாதான பலி இந்த இரண்டுமே செய்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்தே உடன்படிக்கைக்கு அடையாளமாக பலி கொடுப்பது ஒரு அடையாளமாக இருந்தது. ஒரு ஆடோ மாடோ ஏதோ அதுக்கென்று குறிப்பிட்ட ஒன்றை எடுத்து அதை வெட்டி இரு துண்டாக்கி இரு துண்டங்களையும் இரு சைடிலே போட்டுவிட்டு உடன்படிக்கை செய்த ஒருவர் அதன் நடுவாக மேலிருந்து கீழ் நோக்கி வருவார், அடுத்தவர் கீழ் மேல் நோக்கி போவார். அதை கிராஸ் பண்ணி 2 பேரும் போயிடுவாங்க. அப்படி 2 பேரும் போய் நின்ன உடனடியாக அந்த உடன்படிக்கை முடிந்து விட்டது, உறுதி செய்யப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீயும் நானும் செய்த அந்த உடன்படிக்கையை நான் மீறினால், இந்த பலி கொடுத்த பலியை எப்படி வெட்டி இரு துண்டங்களாக்கி போட்டு ரத்தத்தை தரையிலே சிந்தினமோ அப்படியாக என் ரத்தம் சிந்தப்பட கடவுது, என்னை தேவன் 2 துண்டாக வெட்டி போடட்டும். இதுதான் அதற்கு பின்னாடி உள்ள ஒரு அர்த்தம். ஆதியிலிருந்து எல்லாருமே உடன்படிக்கை செய்வதற்கு இன்னைக்கு இருக்க போல ரிஜிஸ்டர் ஆபீஸ் டாக்குமெண்ட் ரெக்கார்டெல்லாம் கிடையாது.
அதனால கடவுளை சாட்சியாக வைத்து இந்த மாதிரி உடன்படிக்கை செய்தார்கள். ஆனால் ஆபிரகாம் செய்த அந்த பலிபீடமும் நோவாவினுடைய பலியும் அர்த்தம் வேற. தேவனே, நான் பரிசுத்தம் இல்லாதவன், ஆனாலும் என்னை நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். அதனால என் ஜீவனுக்கீடாக இதனுடைய ஜீவனை கொடுக்கிறேன். இதை பார்த்து என்னை மன்னித்து என் அருகில் வாரும் என்று பாவம் செய்யாத ஒன்றை, தவறு செய்யாத ஒன்றை பலியாக கொடுத்து இதை பார்த்து நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வதற்காக அந்த பலியினுடைய அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு வசனம் நாம ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருந்தே பார்க்கலாம். எரேமியாவினுடைய ஒரு புஸ்தகத்திலே தேவன் உடன்படிக்கை செய்து உடன்படிக்கைக்கு மாறாட்டம் பண்ணின நபர்களை குறித்து, எரேமியா காலத்திலே தேசம் கஷ்டத்துக்குள்ள போகுது. அதனால எபிரேயர்கள் யாரும் எபிரேயர்களை அடிமையாக வைத்திருந்தா அவங்களுக்கு விடுதலை கொடுத்துடணும் அப்படின்னு ராஜா சட்டம் போட்டாரு. எல்லாரும் சொல்லிட்டாங்க, எபிரேயனை எவனை அடிமையாக வைத்திருக்கிறோனோ அவனெல்லாம் விடுதலை கொடுத்து அனுப்பிச்சிட்டான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. தேவனுக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ணி பலி கொடுத்து உடன்படிக்கை பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அவங்கள அனுப்பி பலாத்காரமாக திருப்பி அடிமையாக வச்சுக்கிட்டாங்க. அதனால தேவன் அவர்களை நோக்கி கோபப்பட்டு சொல்கிறார், நீங்க அவனவன் சகோதரனுக்கும் அயலானுக்கும் விடுதலை கூறி இந்த விஷயத்துல என் சொல்ல கேட்காம போனீங்க. எரேமியா 34வது அத்தியாயத்துல 17-18 வசனங்களில நாம் இதை பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்றால், நீங்கள் அவனவன் தன் தன் சகோதரனுக்கும் அவனவன் தன் அயலானுக்கும் விடுதலை கூறின விஷயத்திலே என் சொல்லை கேளாமற் போனீர்கள். இதோ நான் உங்களை பட்டயத்துக்கும் கொள்ளை நோக்கும் பஞ்சத்துக்கும் ஒப்பு கொடுக்கிற விடுதலையை உங்களுக்கு கூறுகிறேன். பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அலைகிறதுக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18வது வசனம் முக்கியமாக, என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தையை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்றுக்குட்டிகளைப் போல ஆக்குவேன். 19, கன்றுக்குட்டிகளின் துண்டுகளின் நடுவாக கடந்து போன யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் ஆசாரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படியே செய்து நான் அவர்களை ஒரு சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகள் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். இது அந்த காலத்தினுடைய உடன்படிக்கையினுடைய ஒரு அர்த்தம். தேவனுடைய இந்த உடன்படிக்கை அவர்கள் பலி செலுத்தி அந்த ரத்தத்தை சேர்ந்து அந்த உடன்படிக்கையை உறுதி செய்து விட்டார்கள். இப்பொழுது மோசே மேலே ஏறி போகிறாரு. மோசே கிட்டக்க ஆண்டவர் ரிலீஜியஸ் லா கொடுக்கிறார். 25வது அத்தியாயத்திலிருந்து 31-18 வரைக்கும் ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டப்பட வேண்டும், ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும், ஆசாரியனுடைய கடமைகள் எப்படி, ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும், இந்த ஜனங்கள் என்னை சந்திக்கத்தக்கதாக நான் அவர்கள் மத்தியிலே வசிக்கத்தக்கதாக எனக்கென்று ஒரு கூடாரத்தை கட்டுங்கள், நான் அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொல்லி அவர்களை நெருங்கி கொண்டு வருவதற்காக சட்டதிட்டங்களை கொடுக்கிறார். மோசே மலை மேலே போய் 40 நாட்கள் இருந்து தேவனுடைய அந்த சட்டதிட்டங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர் கையால் எழுதின கற்பலகைகளையும் அந்த 10 கற்பனைகள் அவர் கையாலேயே கற்பலகைகளை எழுதி கொடுத்தார். அதையும் பெற்றுக்கொண்டு அவன் வருவதற்காக மேலே போகிறார். 25வது யாத்ராமம் 25:1 இருந்து 31வது அத்தியாயம் முடியும் வரை இந்த காரியங்கள் அங்கே கடந்த 31வது அத்தியாயத்தில் 18வது வசனம் வரைக்கும் இந்த காரியங்கள் நடைபெற்றது. ஆனா இந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள இந்த ஒரு 40 நாள் அவர் மேலே போயிட்டு வர்றதுக்குள்ள கீழே இருந்த ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டார்கள். அந்த 10 கட்டளைகளை என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்க. எதை செய்யாதேனாரோ எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க, முறித்து போட்டாங்க. பொன் கன்றுக்குட்டியை கட்டி வைத்து கர்த்தருக்கு பண்டிகைன்றதுக்கு பலியிட்டு ஆடி பாடி நிர்வாணமாக ஆடி பாடி ஒரு காம களியாட்டத்துக்குள்ள போய் முடிச்சிட்டாங்க. தேவனுக்கு கோபம் வந்தது. மோசே சொல்லுகிறாரு, நீ கூட்டிட்டு வந்த ஓன் ஜனங்கள்லாம் கெட்டு போயிட்டாங்கப்பா, நீ இறங்கி போ அப்படின்னு அவனை கீழே இறக்கி விடுறாரு. அப்ப மோசே ஆண்டவருக்கு மன்றாடுகிறான். அங்கே ஆண்டவரே இந்த மாதிரி செய்யாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி அங்கே இருந்து மன்றாடுகிறான். அந்த மன்றாட்டை கேட்டு தேவன் சரி நான் அவர்களை அழிக்கவில்லைங்கிறாரு. அவர் ஒன்னே ஒன்று சொன்னார், நான் இவ்வளவுலாம் செஞ்சு வச்சு இவ்வளவு சொல்லி
சொல்லி முடிச்ச ஒரு 40 நாளைக்குள்ள அதை மீறிட்டாங்கப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு. அதனால இது வணங்கா காலத்துள்ள ஜனங்க, நான் என்ன செய்றேன், இவங்களை எல்லாத்தையும் அழிச்சு போட்டுறேன், உடனே பெரிய ஜாதி ஆக்கிடுறேன், அதனால நீ கொஞ்சம் சைடில் ஒதுங்கிக்கோங்கிறாரு. மோசே 3 காரணம் சொல்றாரு. உம்முடைய பலத்த கையால நீர் கொண்டு வந்தீர் ஐயா, உம்முடைய ஜனங்க ஐயா, நீ அவங்க மேல இரக்கமாயிரும். இப்ப எகிப்துல இருக்கிறவன்லாம் கேட்டானா என்ன சொல்லுவான், இந்த ஜனங்க எங்கேயாவது இருந்துக்கலாம் அடிமையா, இவர் என்னமோ அதை தரேன் இதை தரேன்னு கூட்டி கொண்டு வச்சு ஒன்றும் கொண்டு வர முடியாம எல்லாத்தையும் கொண்டு விட்டாரியா, என்ன சாமியா இவருன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. உமா பேர் பரிசுத்த குலைச்சலாகி போயிடும், வேண்டாம். 2வது பாயிண்ட். 3வது, இவங்களை ஆசீர்வதிக்கவா கொண்டு வந்தீரு, ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணினீரு, வாக்கு கொடுத்தீரு, அதை அவன் சந்ததிக்கு கொடுக்கிறீரு, நீ ஆபிரகாம பாருங்க, இவங்கள பார்க்காதீரும், அதனால தயவு செய்து இவங்களை மன்னியுங்க. கேட்ட உடனே ஆண்டவர் சரி 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 நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நீ போய் பாரு அவங்கள அப்படிங்கிறார். மோசே இறங்கி வந்து ரொம்ப கோபத்தோடு, இந்த மோசையினுடைய உடன்படிக்கை தேவன் கொடுத்த 40 நாட்களுக்குள்ளாக மீறப்பட்டது. அது எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க, உடன்படிக்கைக்கு விரோதமாயிட்டாங்க. ஆனாலே இறங்கி வந்து இவர் சொல்றாரு ஜனங்க கிட்டக்க, இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்குட்டியை தூளாக்கி தண்ணியில் கலைக்க எல்லாரையும் குடிக்க கொடுத்துட்டு, ஏவாமே நிர்வாணமாக பரிசுத்த குலைச்சலான இருக்கான எல்லாரையும் வெட்டி கொள்ளுங்கிறாரு. 3000 பேர் அன்றைக்கு மரித்தார்கள். ஆரோனை பிடிச்சி சண்டைக்கு வர்றாரு, நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணுனேன்னு. ஆரோன் சொல்றாரு, இல்லை இது மோசமான ஜனங்கள் உனக்கு தெரியுமில்ல, எனக்கு கடவுளை உண்டு பண்ணுனாங்க, நான் எவமே பொண்ணு நகை வச்சிருக்கா கொடுன்னு வாங்கி அக்கினிக்குள்ளே போட்டேன், கண்ணுக்குட்டி வந்தது அப்படின்னு சொல்லி அவர் தப்பிச்சுக்கிட்டார். திருப்பி ஆண்டவர் வந்து மோசே சொல்றாரு, சரி சரி இருக்கட்டும், நான் ஆண்டவர் உங்களுக்கு மன்னிச்சு ஆசீர்வதிக்கும்படியாக நான் திருப்பி போய் அவர்கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லி திருப்ப போய் ஒரு 40 நாள் புசியாமல் கொட்டியாமல் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அழுது மன்றாடுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது ரொம்ப மோசமான ஜனங்கப்பா, அதனால நான் இவங்க மத்தியில் இருக்க மாட்டேன், நான் வெளியே இருக்கிறேன், இவங்களுக்கு மத்தியில் கூடாரம் போட்டு சொன்னேன், வேண்டாம் நான் வெளியே விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அவர் மன்றாடி பேசி கேட்கவும், சரி 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 நீ போ, என்ன செய்ய, இன்னொரு 2 கற்பலகை நான் கொடுத்ததை நீ உடச்சி போட்ட, அவங்க உடச்சிட்டானுங்க இருக்கா, நீ உடச்சி போட்ட கோவத்தில், சரி போட்டோம், இன்னொரு 2 கற்பலை அதை போல செஞ்சுட்டு வா, நான் உனக்கு அதில் எழுதி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் திரும்பவுமாக அந்த உடன்படிக்கையை அவங்க மீறினாலும் பரவாயில்ல, நான் இதை சரி பண்ணிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுக்குறாரு. இந்த ஒரு காலகட்டம் ஆகுது. முதலாவது மோசேயின் மூலமாக கொடுத்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் சரத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மோசே மூலமாக தேவன் செய்த அந்த உடன்படிக்கை ஆபிரகாமின் சந்ததியான, யாக்கோபின் சந்ததியான இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அந்த 12 பிள்ளைகள் கொடுத்து செய்த 2வதான தெய்வீக ஆளுகைக்கு உட்பட்ட நிபந்தனைகளுடன் கூடிய உடன்படிக்கை. தெய்வீக ஆளுகைக்கு உட்பட்டதுங்கிறது ஆங்கிலத்து வந்து தியோக்ரட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய தேசம் டெமோக்ராட்டிக், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்டு மக்களுக்காக சட்டங்கள் திட்டங்கள் வைத்து ஆளுகை செய்வது இது. ஆட்டோக்ராட்டிக் அப்படிங்கிற ஒரு ஆளுகை உண்டு, ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார், எல்லா பவரும் எல்லா ரைட்டும் அவர்கிட்ட தான், எல்லார்கிட்டையும் ஆலோசனை கேட்பாரு, ஆனால் அவர் சொன்னது தான் சட்டம், அவர் சொன்னது தான், அதை யாரும் மீறவும் முடியாது. இன்றைக்கும் அப்படி சில தேசங்கள் உண்டு. நார்த் கொரியா எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட சீனா கூட அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு தெரியும். ஆனால் தியோக்ரட்டிக் அப்படிங்கிறது வந்து தேவன் தலைவராக ராஜாவாக இருந்து ஆளுகை செய்வது, தேவனுடைய சார்பாக அவர் நியமித்த ஆசாரியர்கள் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நின்று தேவனுடைய கட்டளைகளை பெற்று ஜனங்களுக்கு கொடுப்பதும், ஜனங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடி வேண்டிய ஆசீர்வாதங்களை பாதுகாப்புகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதும் இது தியோக்ரட்டிக் என்று சொல்வார்கள். இதே இந்த சட்ட திட்டத்தின் ஆளுகைக்குள்ளாகத்தான் இந்த மோசேயினுடைய உடன்படிக்கை வருகிறது. இந்த வாக்கு தத்துவத்தை ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தேன், உன்னை பெரிய தேசமாக்குவேன்னு ஆக்கிட்டேன், இப்ப நீங்க தேசம் ஆயிட்டீங்க. தேசம்னா தேசத்துக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிப்பதற்கு உரிய தகுதியும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் பற்றிய நிபந்தனைகளுக்கு உட்பட்ட உடன்படிக்கை. அதாவது ஆபிரகாமுடைய உடன்படிக்கையிலே
உனக்கு விரோதமாக எவன் வந்தாலும் நான் வருவேன், உன்னை எவன் ஆசீர்வதித்தாலும் நான் ஆசீர்வதிப்பேன் என்பது அவன் சந்ததிகளுக்காக, அந்த தேசத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு கட்டளை. அந்த வாக்கை நான் உனக்கு செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய தகுதி இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுவது. இந்த மோசனோட உடன்படிக்கை 3 பிரிவுகளை உடையது. நம்ம ஏற்கனவே படித்துட்டோம். பர்சனல் லைஃப்ல, தனிப்பட்ட உறவிலே ஒவ்வொரு மனிதனும் தேவனோடு கடைபிடிக்க வேண்டியது. இது யாத்திராகம 20வது அத்தியாயம் 1-26 அந்த 10 கற்பனைகள் அதுக்குள்ளதான் வருது. அடுத்தபடியாக சமூக வாழ்க்கையில ஒருவரோடு ஒருவர் உள்ள வாழ்க்கையில அவர்கள் நடைபெற வேண்டிய, நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் எப்படி என்றால், எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. அங்க இருந்த அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை இவங்க கத்துக்க கூடாது. அதனால இந்த தேசம் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு சாட்சியாக நான் எழுப்ப போகிற தேசமாக இருப்பதனால, ஏன்னால் நீங்க ஆசாரிய ஜனமும் பரிசுத்த ஜனமுமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. அதற்கு தகுந்த வழிமுறைகளை ஒருவரோடு ஒரு உறவில கடைபிடிக்க வேண்டியது யாத்திராகமம் 21 அத்தியாயத்திலிருந்து 23-33 வசனம் வரைக்கும் கொடுக்கிறார். அதற்கப்புறம் மோசே இடத்துல இருந்து தேவ சமூகத்திலே கிட்டி சேர்வதற்கு, மகா பரிசுத்தமுள்ள தேவன் அவருடைய சமூகத்தில் வந்து நின்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வருவதற்குரிய வழிமுறைகள் என்ன? ரிலிஜியஸ் லா, மார்க்க சம்பந்தமான கட்டளைகள். அதாவது ஆசரிப்பு கூடாரம் இப்படித்தான் இருக்கணும், ஆசாரியன் இப்படித்தான் இருக்கணும், ஆசாரியன் பலிகள் இப்படித்தான் செலுத்த வேண்டும், இந்த முறையின் மூலமாக என்னிடத்துல வர வேண்டும், இந்த தவறு செய்தால் நீ இந்த மெத்தடில் வந்து அதுக்கு மன்னிப்பை வாங்கி கொண்டு என்கிட்ட வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிலீஜியஸ் லா இவங்களெல்லாம் கொடுத்து அந்த தேசத்துக்குரிய கட்டளைகளை கொடுக்குறாரு. இதுதான் இந்த மோசேயின் உடன்படிக்கைக்கு உள்ளாக வருகிறது. ஆனா இந்த மோசே இடத்துல ஆண்டவர் செய்த உடன்படிக்கை ஆபிரகாம் இடத்துல தேவன் செய்த வாக்கு தத்தத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டது அல்ல. அதை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டதல்ல, மாறாக ஆபிரகாமு கொடுத்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்த வாழ்வின் நியாய பிரமாணங்களும் தவிர, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் வாக்குத்தத்தத்தில் 7வது ஒன்று இருக்கிறது. உனக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், அது இந்த தேசத்தின் மூலமாகத்தான் வர வேண்டும். அப்படி என்றால் அந்த வித்து, ஸ்திரீயின் வித்து, ஆபிரகாமுடைய சந்ததியிலே, ஈசாக்கின் சந்ததியிலே வெளிப்பட்டு முழு உலகத்துக்காக ரட்சிப்பை கொடுப்பதற்காக வரும் வரைக்கு இந்த இஸ்ரவேல் சந்ததி பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாக ஆபிரகாமுக்கு அழைத்த போதே சொல்லிட்டாரு, உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டுட்டு நீ வெளிவா. பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தனியாக தேவனுக்கென்று நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக அவனை பிரித்து எடுத்தார். இன்னைக்கு இஸ்ரவேலரையும் அப்படித்தான் பிரித்து எடுக்கிறார். மிக முக்கியமாக அவர் சொன்னது ஒண்ணுதான், விக்கிரக வணக்கத்துக்குள்ள போயிடாதீங்க, விபச்சாரத்துக்குள்ள போயிடாதீங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். இது மிக மிக முக்கியமாக திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட இந்த 2 காரியம் முக்கியம்தான். ஏன்றால் அந்த பரிசுத்த வித்து வருவது, நீங்க விபச்சாரத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா எல்லா ஜாதியும் மிக்ஸ் ஆகி போச்சுன்னா அந்த பரிசுத்த குலைச்சல் ஆகி போயிடும். அது வராம இருக்கணும். அதனால அது வரைக்கும் கலப்பு என்பதே இருக்கக்கூடாது. அது எதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க கொடுத்த நியம பிரமாணத்துல 2 விதைகளே ஒரே வயல்ல விதைக்காத, சேர்த்து சேர்த்து பக்கத்துல விதைக்காத, கம்பளியையும் பருத்தியும் கொண்டு ஆடை நெய்து உடுக்காது இருப்பாயாக. அந்த மிக்ஸுங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே வரணுங்கிறத வந்து அவர் திட்டமாக சொன்னார். முக்கியமாக இது வருவரைக்குத்தான். ஆனா இந்த நியாயபரமான கட்டளையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற போது மனிதன் அதிலே ஒரு சில காரியங்கள் வருகிறது. தேவன் விரும்பும் வண்ணம் வாழ நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதுதான். முடியாத இயலாமையும், தன்னுடைய இயலாமையும் தகுதியின்மையும் அவனுக்கு சுட்டி காட்டி, ஆனா மன்னிப்பு வேண்டி தேவனுடைய சமூகத்தில் ஒரு பலியின் மூலமாக மட்டும்தான் தேவ சமூகத்தில் செல்ல முடியும் என்பதை அவன் உணர்ந்து கொள்வதற்காகவும் இந்த பலிகள் கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே இந்த மார்க்க சம்பந்தமான கட்டளைகள், பலிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை தான் சுட்டி காட்டுகிறது. இது பழைய புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கை உள்ள வருகிற போது நாம் இந்த காரியத்தை நாம் நன்றாக படிக்கலாம். ஆனா இந்த கட்டளைகள் மீறப்பட்ட பின்பு திரும்பவும் ஆராதனை கூடத்தை, ஆசாரிப்பு கூடத்தை ரெடி பண்றாங்க. ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான், ஜனங்களுக்காக மன்றாடுகிறான்.
ஜனங்கள் அதற்குள்ளாக இருக்கிறாங்க. ஒரு வருடம் கலந்து விடுகிறது. இப்பொழுது கானான் தேசத்தை நோக்கி நகர்ந்து போங்கள் என்று சொல்கிறார். கானான் தேசத்தை நோக்கி பிரயாணமாக கிளம்புகிறார்கள். கிளம்புகிற போதே ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா 1.5 வருஷமா உட்காந்தே சாப்பிட்டுட்டாங்க. இப்போ எந்திரிச்சு நடனோன்னா கொஞ்சம் கஷ்டமாகுது. அவங்க ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. பல காரியங்கள் அங்கே தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் திருப்பி சொல்றாங்க, இந்த 1 வருஷமா இந்த மன்னாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், இது நல்லாவே இல்லை எங்களுக்குங்கிறாங்க. இந்த மன்னா எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் எகிப்தில் சாப்பிட்ட அந்த வெள்ளரிக்காயும் கீரையும் மட்டனும் எங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த முறுமுறுப்பின் விளைவு மோசே மனம் நொந்து போயிடுறான். வயசாகி போயிடுச்சு, அவனும் வயசு போயிடுச்சு. அவன் தேவன்கிட்டக்கு போய் அழுகிறான். என்ன அவன் 11வது அத்தியாயத்தில் 10லேருந்து 15 வசனங்கள் படித்து பார்த்தால் அவன் தேவன்கிட்ட போய் அழுகிறான். நானா இவங்களையெல்லாம் பெற்றேன், ஏன் ஆண்டவரை என் தலையில் இவங்களையெல்லாம் கட்டிட்டு இவங்களை சுமக்க விட்டுரு, இந்த ஆசாமிகளை கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம், பேசாமல் என்னைய கொன்று விடும் அப்படின்னு சொல்லி அழுகுறான். என்னால் இவங்க பாரத்தை தாங்க முடியலங்கிறார். உடனே ஆண்டவர் சொல்றார், பரவாயில்லப்பா, ரொம்ப வருத்தப்படாத, உண்மையில் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை நான் இன்னொரு 70 மேலே வைக்கிறேன், நீ ஒருவனாக சுமக்க வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து இதை கொண்டு வாங்கன்னு சொல்லி 70 பேரை நீ தேர்ந்தெடு, நான் உண்மையில இருக்கிற ஆவியை நான் அவர்கள் மேலே ஊற்றுவேன்னு சொல்லி 70 மூப்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மேலாக அந்த அபிஷேகத்தையும் கொடுக்குறார். அதுலேயும் கூட 70 பேர் பேரை ஆண்டவர் கொடுத்துட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க அங்கே வரும்போது 68 பேர் தான் வந்தால், 2 பேர் வரல. 2 பேர் கூடாரத்துல இது எனக்கு தேவையில்லைன்னு படுத்து கிடந்துட்டான். ஆனாலும் அவன் பேர் அங்கே இருந்தனால, அவன் வீட்டில் இருந்தாலும் ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார். அந்த மாதிரி ஒன்று ஜனங்க. இது முடிந்ததுக்கு பிற்பாடு கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக, எப்படி போகலாம் எங்கே வர்றான்னு வேவு பார்ப்பதற்காக ஒரு கோத்திரத்துக்கு ஒருவராக பிரித்தெடுங்கள் என்று பிரித்தெடுத்து நாம் 13வது அத்தியாயத்தில் 4லிருந்து 10 வசனம் படிக்கலாம். அதில் 12 பேரை அனுப்புகிறாங்க. அந்த 12 பேர் அந்த தேசத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு 40 நாட்கள் எல்லாம் சுற்றிட்டு ஒரு திராட்சை கனியை, ஒரே ஒரு திராட்சை பித்து அதை ஒரு கம்புல கட்டி 2 பேரும் சுமந்துட்டு வந்தாங்க. அப்போ அவ்வளோ பெருசாக இருந்தது. இன்றைக்கி இஸ்ரவேல் தேசத்தில் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய சின்னம் அதுதான். ஒரு கம்பில் ஒரே ஒரு திராட்சை கொலை அவ்வளோ பெருசாக இருந்தது. ஒரு கம்பில் வச்சு 2 பேரும் தோலை வச்சு சுமந்து தூக்கிட்டு வர அளவுக்கு இருந்தது. அவ்வளோ பெருசாக இருந்தது. அதை தூக்கிட்டு நின்றுட்டு சொன்னாங்க. ஆனால் 10 பேர் பாதகமான அறிக்கை கொடுத்தாங்க. காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் சாதகமான அறிக்கையை கொடுத்தாங்க. இந்த 10 பேர் அறிக்கையை கேட்ட உடனே ஜனங்க, இல்லை நம்ம திரும்பி எகிப்துக்கே போயிடுவோம், இது வேண்டாம் நமக்கு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. மோசையும் ஆரோனும் அவங்க காலில் விழுந்து அழுகுறாங்க, ஐயோ அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு. இப்போ தேவனுடைய கோபம் அங்கே எந்திரிக்குது. திரும்பவும் தேவன் மோசைகிட்ட சொல்கிறார், மோசையை கொஞ்சம் சைடில் போ, இவனுகளெல்லாம் ஒரே அடியை அடித்து நான் காலி பண்ணிடுறேன். அங்கே 10 வாதைகள் அற்புதங்களை பார்த்தாங்க, கடல் பிளந்ததை பார்த்தாங்க, இங்கே வந்தாங்க. நான் டெய்லி காலையில் மன்னா கொடுக்குறேன், ராத்திரி பூரா அக்கினி மேலே வச்சுருக்கிறேன், பகலில் பூரா மேகத்தை வச்சுருக்கிறேன். 10 அற்புதங்கள். 10 தடவை நீ டெஸ்ட் பண்ணிட்டான் கடவுள் இருக்காரான்னு 10 தடவை நான் அவனை மன்னிச்சு விட்டுருக்கிறேன். நான் திரும்ப எப்படி வச்சுறேன், நீ நான் இவனுங்களை அடிச்சிட உடனே பெரிய ஜாதி ஆக்கிறேன். திருப்பி அதே மன்றாட்டை மோசை பண்ணிடுறார். ஆண்டவரே, அக்னினாலும் மேகத்தினாலும் உள்ள கொண்டுட்டு வர்றதையும் வனாந்தரத்துக்குள்ளே உங்கள் சாப்பாடு கொடுக்குறதையும் சுற்றி உள்ள தேசங்கள் எல்லாம் அறிவார்கள். இப்போ நீங்கள் கொண்டுட்டீங்கன்னா உங்கள் பேர் ரிப்பேர் ஆயிரும், தயவு செய்து விட்டுருங்க. ஆனால் உங்களுடைய பேர் என்னன்னு நான் கேட்டபோது என்ன சொன்னார், நீடிய சாந்தமும் இரக்கமும் குற்றங்களை மன்னிக்கிறவரும் என்று சொன்னீர் அல்லவா, தயவு செய்து உங்களை மன்னியா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுது மன்றாடுகிறான். அவன் மன்றாட்டை கேட்டுட்டு, சரி ரைட்டு, நான் இவங்களை மன்னிச்சிடுறேன், ஆனாலும் உடன்படிக்கைக்கு உட்பட்டுட்டாங்க, என் கட்டளைக்கு மீறுகிற போது அதுக்குரிய நியாயத்திற்கு கொடுத்தாகணும். இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க என்கிட்ட, என் பிள்ளைங்களெல்லாம் சாகிறதுக்கு இங்கே கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க. அதனால் 20 வயசுக்கு கீழே இருக்கிற இவங்க பிள்ளைங்க மட்டும்தான் அந்த தேசத்துக்குள்ளே போவாங்க, இவங்க போக மாட்டாங்க. எனக்கு விரோதமாக முறுமுறுத்த அந்த ஒருத்தனும் உள்ளே போக மாட்டான், காலேபையும் யோசுவாவையும் தவிர யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு.
சொல்லிட்டு 40 நாள் இந்த தேசத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா, 40 வருஷம் அந்த வனாந்தரத்திலே உட்காரு, அதுக்கப்புறம் தான் உங்களை கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. 40 வருடங்களாக அவங்க அந்த வனாந்தரத்துக்குள்ளே தான் இருக்க வேண்டியது ஆகிப்போச்சு. காரணம், தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் பழைய வாழ்க்கை அவங்களை இழுத்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கும் கூட ஆண்டவருக்குள்ள அநேகர் வளர முடியாமல் போறது காரணம் தான். எபேசியர் அதிகாரத்தில் அவர் உங்களை அழைத்ததுனால உங்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய நன்மை இன்னது அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறாங்க. இன்னைக்கு நம்மள அழைத்ததுனால ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பேன் என்று சொல்லி அழைத்தார் என்பது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் அந்த பழைய வாழ்க்கைக்குள் இழுத்துட்டே போறாங்க. இது அறிந்து கொள்ள வேண்டியது. அவர் அழைத்ததினாலே எனக்கு கிடைத்தது என்ன? எபேசியர் சொல்றது, தேவன் உங்களை அழைத்ததினால உங்களுக்கு கிடைத்த நன்மை இன்னதென்று உங்களுக்கு கண் திறக்கத்தக்கதாக நான் ஜெபம் பண்றேங்கிறார். நிறைய பேருக்கு அந்த பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தெரியாததுனால இந்த பூமிக்குரிய இச்சையின் இழுப்பு இருக்கிறனால போயிடுறாங்க. இந்த 40 வருடங்கள் கழித்து திரும்பவும் இந்த சந்ததியை கொண்டுட்டு வர்றாரு. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட டென்ஷனில் மோசே வேற திரும்ப ஒரு தவறு பண்ணிடுறாரு. அதனால மோசையும் சொல்லிடுறாரு, நீயும் அந்த தேசத்துக்குள்ளே போக மாட்டா அப்படின்ட்டாரு. ஆரோனையும் சொல்லிட்டாரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என் பேரை ரிப்பேர் ஆகிட்டீங்க, அதனால நீயும் போக மாட்டேன், நீ இங்கே தான் செத்து போவ நீ, அதனால உன் மவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிடுறாரு. மோசே கடைசி வரைக்கும் இருந்துட்டு 40 வருடங்கள் கழித்து அந்த 20 வயதுக்கு மேற்பட்ட முதலாக வந்தபோது 20 வயசுக்கு மேலே இருக்க ஆண் பிள்ளைகளை எல்லாம் கணக்கெடுத்தாங்க. அதில் 6,03,550 பேர் ஆண்கள், 20 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் குழந்தைகள் சேர்க்காம இருந்தாங்க. இப்போ 40 வருடங்களுக்கு கணக்கெடுக்கிற போது 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இப்போ 6,1730 பேர் இருக்கிறாங்க. அந்த 20 வயதுக்கு மேல் எடுத்த அந்த பழைய கணக்கில் இருந்தவங்க எல்லாருமே செத்து போனாங்க. 2 பேர் தான், யோசுவா, காலேப். மோசே இருக்கிறாரு, ஆனால் மோசே இங்கே தான் இருக்கிறாரு, நாங்கிட்டு போகலை. இப்போ இந்த ஜனங்கள் கடந்து யார்தேனுக்கு, யோர்தான் நதிக்கு இந்த பக்கத்தில் நிற்கிறாங்க. இந்த இடத்துல வைத்து, பாலஸ்தீன தேசத்திலே வைத்து தேவன் திரும்ப அந்த முதலிலே செய்த அந்த உடன்படிக்கையை இந்த ஜனங்கள்கிட்ட திரும்பவும் ஒருக்க ரெனிவல் பண்ணுகிறார். உபாகம புஸ்தகத்துல 29வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல நம்ம படிக்கலாம். ஓரோவிலே இஸ்ரவேல் புத்திரரோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை அல்லாமல் மோவாபின் தேசத்திலே, அதாவது பாலஸ்தீன தேசத்திலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. அங்க பண்ணுன, ஆனா அவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட நான் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதுல வசனம் 5வது வசனத்துல, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். ஆனாலும் ராஜாக்கள் நமக்கு விரோதமாக வந்தாங்க, அவங்களையெல்லாம் கொண்டுட்டு அவங்க தேசத்தில் உங்களுக்கு கொடுத்தனல என்று சொல்லி அந்த ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி இப்ப அந்த ஜனங்களை கொண்டு போகிறார். இப்ப அதற்குரிய இடைப்பட்ட காலத்துல இவர்கள் நடக்க வேண்டிய வழிமுறைகள் என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறைய சட்டத்திட்டங்கள் கொடுத்துட்டு இப்ப திரும்பவும் அந்த உடன்படிக்கை பண்ணுகிற போது சில சரத்துக்களை அதுல சேர்க்கிறார். முக்கியம் அதுதான், இது பாலஸ்தீன உடன்படிக்கை என்று சொல்லலாம். சில சரத்துக்களை அதிலே சேர்க்கிறார். அதுல என்ன சேர்க்கிறார் அப்படின்னா, உபாகம் 28வது அத்தியாயத்திலே 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும், நான் சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டு நீ செவி கொடுப்பாயானால், 28வது அத்தியாயத்தில் 1-2 வசனங்கள், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும்.
நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டாய், கற்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் பெருக்கம், உன் கூடையும் மாப்பி செய்கிற தொட்டியும் வருகையில் ஆசீர்வதிப்பார், போகையில். இப்படியாக 14வது வசனம் வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நீ நடந்தால் என்று அந்த இஸ்ரவேல் 12 கோத்திரங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆனா 15வது வசனத்தை சொல்கிறார், நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கற்பனை நட கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போனாய் ஆகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்மேல் பலிக்கும். இந்த நியாயப்பிரமாணத்துல எல்லாத்துலயும் நிறைவேற்ற விட்டார். நியாயப்பிரமாணம் எல்லாம் செஞ்சாலும் ஒண்ணுல தவறுனாலும் தவறுன்னு தான் சொல்லும். அதனால 16வது வசனத்துல இருந்து 68வது வசனம் வரைக்கும் சாபங்கள் தான் கொடுக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் சாபங்கள் உனக்கு மேல வந்துடும், ஜாக்கிரதையாயிரு என்று எச்சரிக்கிறார். ஆனா இதோட கிருபையாக ஒரு சரத்தை அதுல உள்ள சேர்க்கிறார். அதுதான் இதுல முக்கியமானது. கிருபையாக ஒரு சரத்தை இதுக்குள்ள சேர்க்கிறார். உபாகமம் 30வது அத்தியாயத்திலே 1 to 9வது வசனம் வரைக்கும் இதுல என்ன சொல்கிறார்னா, நான் இந்த காரியத்தின்படி நீ செய்யாமல் சபிக்கப்பட்டு நீ உன் தேசத்தை விட்டு வெளியே நான் உன்னை விரட்டி அடித்து பிற தேசங்களிலே நீ அடிமையாக போய் உட்கார்ந்து இருந்து உன் தேசத்தை, இந்த வாக்குத்தத்த பூமியை இழந்து விட்டு நீ அங்க போய் உட்கார்ந்து அழுது கஷ்டப்படுகிற போது நீ மனம் திரும்பி ஆண்டவரே என்று என்னிடத்துல வந்து செஞ்ச என்றால், என்னுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் நான் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன்னை சிதறடித்த எல்லா ஜனத்திலும் இருந்து உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வேன். உன்னுடைய ஜனங்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டு போனாலும் அங்கே இருந்து உன்னை திருப்பி கூட்டி கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் பிதாவுக்கு கொடுத்த தேசத்தினை சுதந்திரிக்கும்படி உன் தேவனை அதிலே கொண்டு வந்து வைத்து உனக்கு நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவார் என்று சொல்லி கிருபையாக ஒரு சரத்தை எக்ஸ்ட்ராவாக அதில் சேர்க்கிறார். இன்றைக்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் இந்த கிருபையின் அடிப்படையிலே திரும்ப கூட்டிக் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். இதை சவாலாகவும் எச்சரிப்பாகவும் சொல்லி முடிக்கிறார். மோசேயின் மூலமாக செய்த உடன்படிக்கை 40 வருடங்களுக்குள்ளாக 2 முறை ரிட்டர்ன் ஆனது. இதில் இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் இதெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம்தான் யோசுவாவின் தலைமையில் அவங்க கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. ஆனா இந்த உடன்படிக்கை நியாயப்பிரமாண யுகம் இங்க ஆரம்பிச்சதை ஒழிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் போகுது. அதற்குள்ளாக அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை 7 வேறு கட்டங்களாக நம்ம பிரிக்கலாம். இந்த 7 கட்ட பிரிவுகளுக்குள்ளேயும் அவர்களுடைய தோல்விக்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். இந்த நியாயப்பிரமாண யுகத்தினுடைய சாதகமான ஆரம்பம் என்ன என்றால், மகிமையான தேவன் இறங்கினதை கண்ணு முன்னாடி பார்த்தாங்க. தேவன் பேசுவதை காதால கேட்டாங்க. ஆடியபிள் வாய்ஸ். யாரோ ஒருத்தர் தேவன் சொன்னார் என்று சொன்னதை கேட்கறது இல்லை, அவர் பேசினதே கேட்டாங்க. தேவன் உங்ககிட்ட நான் உடன்படிக்கை பண்ணவான்னு கேட்டாரு. ஓ பண்றோம், கீழ்ப்படுகிறோம். நாங்க எழுதி கையில கொடுத்தாரு. எல்லாவற்றையும் எழுதி கையில கொடுத்தாரு. அதனாலதான் சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக அந்த கட்டளைய வானத்துக்கு போய் எவன் கொண்டுட்டு வருவான், இல்ல கடல் கடையில எவன் கொண்டு வருவான்னு சொல்லாத, இந்தா உன் கையிலேயே இருக்குது பாரு என்று எழுதி கையில கொடுத்தார். அதை அவர்களுக்கு போதிப்பதற்காக ஒரு வம்சத்தை தனியாக பிரித்தெடுத்து டீச் பண்ண கொடுத்தார். அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு பரிசோதனை என்னவென்றால், மோசையினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். மோசையின் மூலமாக தேவன் கொடுத்த இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் ஆரம்பத்திலேயே அவங்க தோத்து போயிட்டாங்க. ஒரு தோல்வி. அது மாத்திரம் இல்லாம இது அவங்க மறந்துடக்கூடாது என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த போது, அந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கையான போது, அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக ஒரு சின்னம், விருத்த சேதனம் அவன் சரீரத்தில் ஆண் பிள்ளைகள் எல்லாரும், பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளும் பண்ண வேண்டும் என்று வந்தது. இப்போது இந்த உடன்படிக்கையிலே என் உடன்படிக்கையின் அடையாளமாக ஓய்வு நாள், 6 நாள் வேலை செய்ய, 7வது நாள் ஏன் நாள், அன்னைக்கு என் சமூகத்துல வந்து நீ உட்கார வேண்டும் என்றால் அந்த நாளை நான் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன், ஆசீர்வதித்திருக்கிறேன். உன்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துவதற்காக என் சமூகத்தில் வந்து உட்கார வேண்டும் என்று அந்த ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது. முதலிலே வந்தபோது
அடிமைத்தனத்திலிருந்து வந்தபோது அவங்களுக்கு அது ஒரு ஓய்வு நாளாக கொடுக்கப்பட்டது. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் அது சேர்த்து கொள்ளப்பட்ட பின்பு, நியாயப்பிரமாணத்தில் ஓய்வு நாள் அடையாளமாக கொடுக்கப்பட்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட போது ஓய்வு நாள் கற்பனையை மீறுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன் என்று அழுத்தம் திருத்தமாக ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டது. மோசே காலத்திலேயே ஒரு மனிதன் ஓய்வு நாள விறகு பெருக்கிக்கிட்டு இருந்தான். அவனை பிடிச்சு கொண்டு வந்தாங்க. இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. மோசே சொன்னாரு, இதுக்கு தெளிவான ஒரு கட்டளை கிடையாது, அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம், அது வரைக்கும் இவனை காவலில் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் கேட்க போறாரு. தெரிந்தும் அறிந்தும் துணிகரமாக என் கட்டளையை மீறினதுனாலே எல்லாரும் ஊருக்கு வெளியே கொண்டு அவனை கல்லை கொண்டு அடிச்சு கொல்லுங்க என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். பரிசுத்தமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், ஆனாலும் அவர்கிட்ட பண்ண உடன்படிக்கை மீறுகிற போது அவர் கொஞ்சம் எரிச்சல் உள்ள தேவனாக மாறுகிறார். தேவனுடைய அந்த பாவத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது உடன்படிக்கையில் சேர்ந்த போது அது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக மாறி போனது. இப்படியாக அந்த உடன்படிக்கைக்குள்ளாக அவர்கள் கடந்து வந்தாங்க. அவர்களுக்குடைய தோல்விகள் அநேக காரியங்கள் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் ஒவ்வொரு காரியங்களும் அவங்க தோத்து போனாங்க. அவங்களால முடியல. அதை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லா கட்டளைகளும் நிறைவேற்றி அதனுடைய எல்லா சாபங்களையும் அனுபவித்து நியாயப்பிரமாணத்தை முடிவு கட்டினார். நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அதை நாம் பின்னாடி பார்க்கலாம். இந்த உடன்படிக்கை குறித்து நாம் இப்பொழுது படித்து விட்டோம். மோசேயின் மூலமாக தேவன் செய்த உடன்படிக்கையில் 2 பாகங்கள், அதனுடைய வசனங்கள் கொடுத்துருக்கிறேன். நீ பைபிளில் நீங்கள் அதை தெளிவாக படிக்கலாம். அது யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் 4 புத்தகங்களையும் படிச்சுக்கிட்டே வந்தால் தான் அதில் என்னென்ன கட்டளைகள் எல்லாம் கொடுத்துருக்கிறார், அவர் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தம் நீதி என்னங்கிறது தெரியும். அதை படிக்கிற போதே நமக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கு நம்மளால் அதை கை கொள்ள முடியாது என்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் மூலமாக நமக்காக அதை எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருந்தனால எனக்காக அதை செய்து முடித்து அந்த தண்டனையிலிருந்து சாபத்திலிருந்து விடுவித்திருக்கார். அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டுமாக இடைப்பட்ட காலத்திலே தாவீதோடு ஒரு உடன்படிக்கை தேவன் செய்தார். அந்த தாவீதோடு செய்த உடன்படிக்கை என்ன என்பதையும், இந்த ராஜாக்களுடைய நியாயப்பிரமாண யுகத்திலே வனாந்தரத்திலே தவறு செய்தார்கள். திருப்பி யோசுவாவின் தலைமையிலே சுதந்திரித்தார்கள். அப்போ யோசுவாவின் கீழ் இருக்கும்போதும் தவறினார்கள். யோசுவாவுக்கு பிற்பாடு நியாயாதிபதிகள் மூலமாக தேவன் அவர்களை வழி நடத்தினார். அப்பொழுதும் நிறைய இடத்துல தவறுனாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, ஆண்டவர் இவங்களுக்கு ராஜாவாக இருக்கிறல வேண்டாம், ஒரு மனுஷன்தான் ராஜாவாக வேணும்னு கேட்டுட்டாங்க. நீர் ராஜாவாக இருந்து ஆட்சி செய்யலாம் வேண்டாம், ஒரு மனுஷனை எங்களுக்கு ராஜாவாக கொடுன்னு அவர்கிட்டே கேட்டாங்க. வேற வழி இல்லை. சாமுவேல் மூலமாக ஒரு ராஜாவை உருவாக்கினார். அந்த ராஜாக்கள் காலத்திலையும் ராஜாக்களும் சரி ஜனங்களும் சரி ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால நியாயப்பிரமாணத்தின்படி சிறையிருப்புக்குள் போக வேண்டியிருந்தது. சிறையிருப்புல போயிருந்த போதும் கூட அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்ததுனால 70 வருஷம் கழிச்சு திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால 70 வருஷம் கழிச்சு திருப்பி கொண்டு வந்தாங்க. எஸ்ரா நெகேமியா காலத்துல திருப்பி கொண்டு வந்தாரு. கொண்டு வந்த போதும் அவங்க அங்க சரியாக இருக்கவில்லை. மிகப்பெரிய தவறு புறஜாதியில பொண்ணெடுத்ததுதான், புற இனத்தோட மிக்ஸ் ஆனதுதான், விக்கிரக வணக்கங்களுக்குள்ளாக போனதுதான். அந்த 2 தவறும் திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு போட்டு கடைசியில யோவான் ஸ்நானனை அனுப்பி எச்சரிக்கை கொடுத்து விட்டு இயேசு கிறிஸ்து மேசியா இறங்கி வந்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரு. யோவான் ஸ்நானனே வேண்டாம்னு சொல்லி தலையை வெட்டி தூக்கி போட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை அடிச்சு சிலுவையில் அடிச்சுட்டாங்க. வேண்டாம் என்று அவரையும் அவர் சுவிசேஷத்தை புறக்கணித்தார்கள். இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய மோசமான ஒரு தோல்வி. அந்த தோல்வியினுடைய விளைவு என்ன? நியாயத்தீர்ப்பு.
இஸ்ரவேலருடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டது, தேசம் பாழாகி மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனா கிருபியாக கொடுத்த அந்த உடன்படிக்கையின்படியாக 1700 வருடங்களுக்கு பிற்பாடாக திரும்ப அவங்களை அந்த தேசத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறார். இப்போ வந்து சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க உள்ள. இன்னும் முழுமையாக வந்து சேரவில்லை. இன்னும் முழுமையாக எல்லா இஸ்ரவேலரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து சேரவில்லை. வரத்தான் சொன்னாரு, வரல. இன்னும் அவங்க போன இடத்துலயே சுகமா இருக்குன்னு அங்கேயே உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சண்டைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேலர் செய்த தாவத்திற்காகவும் ஆதாமின் சந்ததி செய்த எல்லா பாவங்களுக்காகவும் முழுமையான பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர் மூலமாக நியாயத்தை தீர்த்தார். கிறிஸ்து நமக்காக மரித்தார். நம்ம தப்பு செஞ்சோம், அதற்கு பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தின் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றி அதில் எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்காமல் எல்லா சாபத்தையும் தண்டனைகளையும் பூமியிலும் அனுபவித்து சிலுவையில் மரணத்திலும் அனுபவித்து முழுமையாக முடித்தார். முழு உலகத்தின் பாவத்துக்காக அவர் மூலமாக தேவன் அதை நியாயத்தை தீர்த்து விட்டார். இன்றைக்கு மீட்பின் திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு மீட்பின் திட்டம் சிலுவை தான். சிலுவையிலே இயேசு மூலமாக நமக்கு மீட்பு, இயேசுவின் மூலமாக பாவத்திலும் சாபத்திலும் இந்த விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாகுதல், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது நோக்கம் என்னவோ அந்த ஆதி நிலைக்கு நம்மை திரும்ப கொண்டு போகுதல். இந்த 4 காரியங்களும் சிலுவையில் அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். இந்த 4 காரியங்கள் அடுத்த வாரத்திலே இந்த நியாயபரமான யுகத்திலே நடந்த தவறுகள் என்ன என்பதையும், தாவீது இடத்துல தேவன் பண்ணின உடன்படிக்கை என்ன, அதனுடைய சரத்து என்ன, அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து அடுத்த வாரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாம் படிக்கலாம். இத்தோடு இந்த வேத பாட வகுப்பு முடிகிறது.